இந்த வருஷத்திற்கான தீம் நம்ம பார்த்தோம், பரிசுத்தப்படு, பிரயோஜனப்படு, சாங்டிஃபை அண்ட் பி யூஸ்ஃபுல் என்ற தலைப்பின் கீழே நம்ம இந்த செய்திகளை பூரா பார்த்தோம். இந்த நாளில் நம்ம இதை பார்க்கும்போது கர்த்தர் எப்படிப்பட்ட மக்களை உபயோகப்படுத்துகிறார். ஏன்னா பிரயோஜனப்படும் போது, கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக பாரும்போது நம்ம ஒரு நல்ல படித்தவர்களாக இருக்க வேண்டும், இல்லை நீங்கள் ஒரு நல்ல பணக்காரனாக இருக்கணும், இல்லை நீங்கள் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் உள்ளவங்களாக இருக்கணுமா, எப்படிப்பட்டவங்களை கர்த்தர் உபயோகப்படுத்துவார், எப்படிப்பட்ட மக்கள் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியரங்கமான காரியம் இல்லை, உள்ளான மனுஷனை எப்படி இருக்கிறானோ அதை பொறுத்து தான். ஏன்னா கர்த்தர் எப்பவுமே யாரை அழைக்கிறாரோ அவர்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றக்கூடிய தேவன். He calls the people and he qualifies them. அவர் ஒருத்தனை அழைத்து அவனை தகுதியுள்ளவனாக மாற்றக்கூடிய தேவன் தான் நம்முடைய தேவன். நம்மளை யாரையும் தகுதியின் அடிப்படையில் கர்த்தர் தெரிந்து கொண்டு உபயோகப்படுத்துவது இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம் என்ன? மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். நம்ம அவங்க எப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, எப்படி இருக்கிறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். ஆனால் கர்த்தர் பார்ப்பது என்ன? ஒரு உள்ளான மனுஷனில் அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடியதா. இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவனோ உபயோகப்படுத்த பாத்திரங்களை பார்த்தீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, இவங்கெல்லாம் ஒரு ஆளா, இவங்களை போய் கர்த்தர் உபயோகப்படுத்துவாரா? கர்த்தர் எடுத்துக்கொண்ட பாத்திரங்கள் எல்லா விதமான மக்களையும் எடுத்து உபயோகப்படுத்துகிறார். ஒரு சமுதாயத்தில் தெரிந்து கொள்ளப்பட ஒரு ஒன்றுக்குமே இல்லாத ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு ராஜாவாக இருந்தாலும் எல்லாரையும் எடுத்து கர்த்தர் உபயோகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் என்ன ஒரே ஒரு காரியம்னா, நிறைய நேரங்களில் நம்ம உலகத்தில் மேன்மையானது நினைக்கிறத காட்டிலும் உலகத்தில் அவமானதை தெரிந்து கொள்ளக்கூடியதாக. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது 28வது வசனத்தில் நேற்று கூட ஒருத்தவங்க சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க இல்லையா, இந்த நான் போய்கிட்டு இருக்கும்போது இந்த வசனம் எனக்கு கேட்ட உடனே தெளிச்சதுன்னு சொல்லி வாசிச்சிருங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27லிருந்து. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் தெரிந்து கொண்டார், உலகில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி. எப்படி? பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். எது? பலமானவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். எப்படிப்பட்ட ஒரு தேவன் பாருங்க. என்ன காரணம்னா, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஞானம் இருக்கு, உங்களுக்கு ரொம்ப இது இருக்குன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? என்னால நடந்ததுன்னு நினைப்பீங்க. ஆனா கர்த்தர் எப்படின்னா, அவரால் தெரிந்து கொண்ட பாத்திரம் இது கர்த்தர் என்று தெரிந்து கொள்ளும் விதமாக நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை தெரிந்து கொள்ளும் போது அவர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் ரொம்ப மோசமான பாத்திரங்கள். முதலாவது, ஒருத்தர் ஒரு யூத மதத்தில் ஒரு தலைவராக தெரிந்து கொண்டு தலைவராக இருக்கிறவர் எருசலேமை தவிர்த்து வெளியே இருந்த ஆளுங்களை தெரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவர்களை பொறுத்து கலிலேயன்னு சொல்லி சொன்னால் அவங்க ஒரிஜினல் கிடையாது அவங்கள பொறுத்தளவுக்கு. இப்போ நம்ம ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் ஒரிஜினல் இந்த சாதின்னு சொல்லுவான்ல, ஏன்னா நாங்கள் இந்த ஊர் எங்கள் ஜாதி தான் அப்படின்னு சொல்லுவோம், நாங்கள் ஒரிஜினல் அப்படிமா. அதே மாதிரி தான் யூதர்கள். எப்படின்னா, நாங்கள் எருசலேமில் இருக்கதான் ஒரிஜினல் யூதன், கலிலேயாவில் இருக்கிறவன் கலப்படமானவன். எப்படி? அவங்க கலப்படமானவன். கர்த்தர் தெரிஞ்சு கொண்டதில் எல்லாரும் கலப்படமானவன் தான். அப்படி பார்த்தா அதுலேயும் 7 பேர் மீன் பிடிக்கிறவன். ஒரு படிப்பறிவில் அவன் போய் ஜெருசலேம் யூனிவர்சிட்டியில் போய் இருக்கிறதுலே PhDலேருந்து இன்டர்வியூ வச்சு எடுக்கலை. நம்மளை வேலைக்கு ஆள் எடுக்க சொன்னால் நம்ம என்ன எடுப்போம்? ஓகே, கொண்டா ரெஸ்யூம் கொண்டு வா,
நீ எப்படி இருக்க, உன்னோட இதெல்லாம் ரெஸ்யூம் கொடு, நீ எங்கே படித்த, எப்படி படித்த, என்ன மார்க் எடுத்த, என்ன ஸ்கோர் பண்ண, உனக்கு என்னென்ன தெரியும், உனக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி தெரியும், நீ என்ன பண்ணியிருக்க பாரு, ஓகே நீ பயங்கரமான ஆளாக இருக்க, வா ராஜா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் இப்படி இருக்கியா, அப்போ நீ தேவையில்லை, போ ராஜா. எனக்கு எப்படிப்பட்ட ஆள் வேணும், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எனக்கு தேவை நீங்கன்னு வரக்கூடிய ஒரு ஆள். அப்போ கர்த்தர் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியங்களும் மனுஷன் தெரிந்து கொள்ள காரியங்களும் வித்தியாசமானவைகள். அப்போ கர்த்தர் என்னைய உபயோகப்படுத்துவாரா? இங்கே இருக்கிற உங்களுக்குள்ள வரக்கூடிய கேள்வி, ஆமாம் நான் பரிசுத்தப்படுன்னு சொல்லிட்டீங்க, பிரயோஜனப்படுன்னு சொல்லிட்டீங்க, என்னைய கர்த்தர் உபயோகப்படுத்துவாரானே, நான் அதற்கு தகுதி உள்ளவனா? ஏன்னா என்கிட்ட என்ன தகுதி இருக்கு, என்னை எப்படி கர்த்தர் உபயோகப்படுத்த முடியும்? கர்த்தர் எப்படிப்பட்டவங்களை உபயோகப்படுத்துவார்? ஒரு 5 விதமான மக்களை மட்டும் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தர் எப்படிப்பட்ட மக்களை உபயோகப்படுத்துவார்னா, முதல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் குவாலிட்டி மனத்தாழ்மை உள்ளவர்கள், ஹியூமிலிட்டி. நீங்க எந்த அளவுக்கு மனத்தாழ்மை உள்ளவங்களா இருக்கிறீங்களோ அவங்கள தான் கர்த்தரால உபயோகப்படுத்த முடியும். மேட்டிமை கர்த்தருக்கு எதிரானது. எந்த அளவுக்கு நீங்க நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மனத்தாழ்மையோடு இருக்கக்கூடிய மக்களா இருக்கிறீங்களா? சும்மா வாயில் இல்லை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நடக்கைகள் ஒரு மனத்தாழ்மை உள்ளதாக, ரொம்ப அவசியமான ஒரு காரியம். ஏன்னா ஒரே ஒரு பாவத்துக்கு மட்டும் தேவன் எதிர்த்து நிற்கிறார் சொல்றோம். எதுக்கு? பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார். யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லப்படுது. நீதிமொழிகள்ல இருந்து எடுத்து எழுதுறாரு யாக்கோபு, என்ன தேவன் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார், ஆனா என்ன மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்ப என்னன்னா, முதலாவது நம்ம எந்த அளவுக்கு மனத்தாழ்மையில இருக்கிறோம். நான் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். பேதுரு, நம்ம நிறைய அந்த பேதுருவை குறித்து பார்த்துட்டே இருக்கிறோம். நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளுங்க, பேதுரு 3 முறை மறுதளிச்சாங்கிறத நம்ம பார்த்தோம். 2 முறை ஒரு மறுதளிக்கும் போது வேற சாட்சியே கிடையாது, அவரும் வேலைக்காரி மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. ஆனா மத்தேயு எழுதுறாரு, மார்க்கு எழுதுறாரு, லூக்கா எழுதுறாரு, யோவான் எழுதுறாரு. எப்படி எல்லாருக்கும் தெரியும்? ஏன்னா எல்லாத்தையும் போய் சொன்னாரு. பேதுரு போய் சொன்னாரு, ஏன் உங்களுக்கு தெரியுமா நான் இவ்வளவு பேசினேன்ல, ரொம்ப மோசமா போயிட்டேன். அதை சொல்றதுக்கு எவ்வளவு மனத்தாழ்மை வேணும் தெரியுமா? ஒரு பேதுரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ உன்கிட்ட தான் பரலோகத்தின் சாவியை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொன்னாரு ஆண்டவர். அப்படிப்பட்ட பேதுரு எல்லாரும் முன்னாடி போய் என்ன நான் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தக்கூடிய ஒரு காரியம். இன்றைக்கு தாழ்மை என்பது, மனத்தாழ்மை என்பது இல்லாத ஒரு காரியமாக சபைகள்லையும் ஊழியர்கள்ட்டையும் வந்துட்டதை நம்ம பார்க்க முடியும். ஏதாவது ஒரு காரியம் சொன்னா உடனே கோபம் வருது நமக்கு. ஏதாவது ஒரு உங்க சபையிலையோ இல்லை எதுலையோ ஒரு இடத்துல நீங்க ஒரு வேலை செய்யறீங்க, அந்த வேலையை செஞ்சு மீதி பேரெல்லாம் பாராட்டும் போது உங்க பேரை சொல்லலைன்னா நீங்க அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போக மாட்டீங்க. கேட்டா நான் கிறிஸ்தவன். எங்க உங்ககிட்ட மனத்தாழ்மை இருக்கு? சிந்திச்சு பாருங்க, மனத்தாழ்மை எங்க இருக்கு? கர்த்தர் பார்க்கிறது யாரு தாழ்மையாக இருக்கக்கூடிய மக்கள் என்பதை தான் கர்த்தர் பார்க்கிறார். அப்ப ஒரு மனத்தாழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை கர்த்தர் உபயோகப்படுத்துறாரு. பொய்யான ஒண்ணும் இல்லை, நான் குப்பை மண்ணு அப்படி இல்லை. உங்களுடைய நடக்கையிலே தெரியும் நீங்க தாழ்மை உள்ள ஆளா இல்லையான்னு. நீங்க எப்படி ஒருத்தரோடு ஒருத்தர் பழகுறீங்க, எப்படி இது பண்றீங்கன்னு சொல்லக்கூடியதா. கர்த்தருடைய காரியங்களுக்கு எந்த அளவிற்கு மனத்தாழ்மைக்கு முதலாவது குவாலிஃபிகேஷன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய ஒரு நடுநடுங்கக்கூடிய ஒரு மனுஷன் தான். ஏசாயா 66வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 66வது அதிகாரம் 2வது வசனம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு. என்ன?
ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். எப்படி? வசனத்திற்கு நடுங்கக்கூடிய, அதாவது கர்த்தருடைய வார்த்தை வந்து விட்டது, இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், இந்த வார்த்தை தான் எனக்கு எல்லாம், அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப ஒரு மனத்தாழ்மை என்பது என்ன? சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை ஒரு மேட்டிமையான மனுஷனை மனத்தாழ்மையாக மாற்றுவார். நீங்க அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துக்கு வாங்க. மோசையை பத்தி சொல்லும்போது அங்க சொல்ற காரியம் பாருங்க. எப்படி மோசே ஒரு அதிசயமாக காப்பாற்றப்பட்டு எல்லாம் வந்த போது அவர் எப்படி இருந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் பாருங்க. மோசையை குறித்து சொல்லும்போது பாருங்க, 21வது வசனம் பாருங்க. அவன் வெளியே போய் விடப்பட்ட போது பார்வோனின் குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தால் மோசே எங்க வளர்க்கப்பட்டார்? பார்வோனுடைய அரண்மனையில வளர்க்கப்பட்டார். எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். நல்ல கவனிங்க. He was mighty in words and deeds. எப்படி? வார்த்தையில ஒரு வல்லவன், செய்கையில வல்லவன், அந்த அளவுக்கு ஒரு அரண்மனையில வளர்ந்தவன். ஆனா யாத்திராகமம் 3வது அதிகாரத்துல கர்த்தர் கூப்பிடும்போது என்ன சொல்றாரு? எப்படி ஆச்சு? வனாந்தரத்துல 40 வருஷம் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் ஒண்ணும் இல்லைன்னு. வாக்கிலும் செயலிலும் வல்லவனாய் இருந்த மோசே என்ன? எனக்கு பேச வராது, நான் திக்குவாயி அப்படின்னு சொல்ற. யோசிச்சு பாருங்க. அதாவது மனத்தாழ்மை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம், என்னால முடியாது, இது என்னால் இல்லை, கர்த்தரால் உண்டானது என்று சொல்லக்கூடிய ஒரு மனத்தாழ்மையுள்ள மக்களை தான் கர்த்தர் உபயோகப்படுத்துவார். ஏன்னா உங்களால எல்லாம் செய்ய முடிஞ்சா அப்புறம் கர்த்தருக்கு எங்க மகிமை? நான் நிறைய பார்த்திருக்கேன், நிறைய முறை பார்த்திருக்கேன். நம்மளால முடியும்னு நினைக்கிற காரியங்களை செய்ய முடியாது. நம்மளால செய்ய முடியாதுன்ற காரியத்தை கர்த்தர் செய்ய வைப்பார். செய்ய வச்சுட்டு கடைசியில் என்ன செய்ய? இது என்னால் இல்லை, அவரை தான் செஞ்சாரு, 2 கையும் தூக்க வைக்கிறது தான் அவரோட வேலையை. ஏன்னா அவருக்கு மகிமை. நம் மண்பாண்டங்களில் இருக்க பொக்கிஷம் அவர். எனக்கு தெரிஞ்சு எங்கள் இதில் எங்கள் சர்ச்சில் நிறைய ஐடி பசங்க இருக்கானுங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிற டெஸ்டிமனி என்ன தெரியுமா இருக்கும்? நான் அந்த டெக்னாலஜியே படிக்கலை, நான் படித்த டெக்னாலஜி வேறு, வேலை பார்க்குற டெக்னாலஜி வேறு, இதான் சொல்லுவான். நான் படித்தது வேற, நான் செய்கிற வேலை வேற. இது எனக்கு தெரியவே தெரியாது, இது எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறேன்னே தெரியாது. ஆனால் நான் உட்கார்ந்துருந்தேன், கர்த்தர் எனக்கு சொன்னார், அதுதான் நடந்துச்சு. நம்ம வெண்ணில் டாக்டர் பால் நம்மகிட்ட சாட்சி சொன்னார். அவருக்கு ஒன்றுமே தெரியாது, உட்காந்து ஆண்டவர் எழுத சொன்னார்னு சொல்லி 90 பக்கம் ஏஐ கோடிங் எழுதிட்டார். இப்போ அதை கொடுத்து அவரை திருத்தி கொடுக்க சொல்கிறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, நான் எங்கே இதை எழுதுனேங்கிற மாதிரி சொல்கிறாரு அவர். எங்கள் மக்கள் உட்காந்து அதை கரெக்ட் பண்ணி அந்த கோடிங்கை சரி பண்ணி அதை பேட்டர்னுக்கு சப்மிட் பண்ண போகிறாங்க. பார்த்தா அதில் இல்லை, கொஞ்சம் காரியங்கள் அவங்க இது எப்படின்னு அவங்க விளக்கம் கேட்குறாங்க. இவருக்கே தெரியல. இவர் சொல்கிறாரு, இது நான் எப்படி எழுதுனேன்னு எனக்கு தெரியவில்லை. இப்போ யாருக்கு மகிமை வரும்? கர்த்தருக்கு. எனக்கு அருமையான நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் யாரை உபயோகப்படுத்துவார்னா மனத்தாழ்மை. இப்ப நீங்க உங்களுடைய மனத்தாழ்மை எப்படி இருக்கு? ஒன்றும் இல்லை. நீங்க இந்த மீட்டிங் முடிச்சு கார்ல ஏறினதும் நீ சரியில்லைன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை உங்களை ஏதாவது கரெக்ஷன் சொன்ன உடனே எனக்கு என்னமா இருக்கு, கர்த்தர் என்னமோ என்னை கொண்டு வந்தார், நானும் 4 கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மனத்தாழ்மையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா என்னையவா என்ன பார்த்தா அப்படின்னா அந்த பழைய மனுஷன் எந்திரிச்சு வந்துட்டான்னு அர்த்தம். அப்போ உங்களை கர்த்தர் உபயோகப்படுத்தினா நீங்கள் என்னவா இருக்கணும்? முதல்ல மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது அதுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்துவை பாருங்க. இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை தாழ்த்தினார்,
மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். சிலுவை மரணம் குற்றவாளிகளுக்காக நடு சந்தியில எல்லாரும் போகும்போது வரும்போது அவன் என்ன குற்றம் செஞ்சான்னு சொல்லி மேலே எழுதி ஒட்டி போகும்போது வரும்போது அப்படி நிர்வாணமா நிற்கிறவனை பார்த்து காரி துப்பிட்டு போவாங்க எல்லாரும். அதுக்காகத்தான் சிலுவை மரணம் நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து அதே மாதிரி ரோட்டில் மலையில் அவரை நிர்வாணமாக காட்டி, ஆனால் மேலே என்ன எழுதி கொடுத்தாரு? யூதர்களின் ராஜா என்று எழுதினாரு. அது அவர்களை ஏளனம் பண்ணும் விதமாக எழுதினார். நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, யாரு? பிலாத்து யூதர்களை கிண்டல் பண்றதுக்காக யூதர்களின் ராஜான்னு எழுதினார். யூதனுடைய ராஜாவே நான் சிலுவையில் அரைஞ்சிட்டேன்றதுக்காக எழுதினார். அதனாலதான் யூதர்கள்லாம் எதிர்த்து நின்னா, ஐயோ அவர் எப்படி யாது. ஆனா என்ன, அவனுக்கும் தெரியாது பிலாத்துக்கும் தெரியாது, தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்துகிறோமோ கர்த்தர் அந்த அளவுக்கு உயர்த்துவார். நீங்க உங்களை தாழ்த்துறதுக்கு கவலையே படாம உங்களை தாழ்த்துனீங்கன்னா உங்களை கர்த்தர் உபயோகப்படுத்துவார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க உங்களை தாழ்த்துங்க, கர்த்தர் உயர்த்துவார். அப்போ உங்களை உங்களை உபயோகப்படுத்தினா நீங்க உங்களை தாழ்த்த கற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது. ரெண்டாவது, கர்த்தருக்கு கர்த்தர் யாரை உபயோகப்படுத்துவார்னா, யாரு அவருக்கு அவைலபிளா இருக்கலாங்களோ, God will use those available. கர்த்தருக்கென்று தங்களை யார் ஒப்பு கொடுக்கிறாங்களோ, கர்த்தருக்கென்று நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை கர்த்தர் உபயோகப்படுத்துவார். நீங்க ரொம்ப பிஸி அப்படின்னா கர்த்தருக்கு நீங்க பிஸி ஆயிடுவீங்க. கர்த்தர் சொல்ற காரியத்தை கேட்டு அதுக்கு செய்யக்கூடிய மக்களா இருக்கிறீங்களா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன ஒரு காரியத்துல நீங்க கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்தக்கூடியதா? ஏன்னா ஆண்டவருடைய இருதயம், நான் யார் மூலமா என்னுடைய செய்தியை சொல்லுவேன், நான் எப்படி நான் ஜனங்களை சந்திப்பேன், எந்த வகையில ஜனங்களுக்கு என்னுடைய வார்த்தையை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் உபயோகப்படுத்துறார். நீங்க பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சிலருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, அவங்க யாருன்னு பாருங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசி யாரு? ஆடு மேய்க்கிறது, சம்பந்தமே இல்லாத ஆளுங்க. ஆண்டவர் அப்படிதான், யாரு அவங்களுக்கு அவைலபிளா இருக்கிறாங்களோ, யாரு உண்மையா கர்த்தருக்கென்று நான் அவைலபிளா இருக்கிறேனோ, நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்கக்கூடியவங்க. ஏசாயா 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஏசாயா போறாரு, அங்க போனா அங்க பரலோக காட்சியை பார்க்கிறாரு. அங்க சொல்லும்போது யார் நமது காரியமாய் போவார்கள் என்று கேட்கும்போது 8வது வசனம் சொல்றாரு, ஹியர் ஐ ஆம், நான் இங்க இருக்கேன் ஆண்டவரே. யார் என்னுடைய காரியமாய் யார் நம்முடைய காரியமாய் போனவான்னு சொன்ன உடனே ஏசாயா என்ன சொல்றாரு, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய காரியம். எனக்கு அருமையானவர்களை சிந்திச்சு பாருங்க. உசியராஜா 54 வருஷம் இருந்தாரு, இறந்து போயிட்டாரு. இப்ப என்ன ஆக போகுதோ அப்படிங்கிற நிலைமையில உட்கார்ந்து இருக்கும் போது யார் என் காரியமா போவான்னு சொல்லும் போது ஏசாயா சொல்றாரு, நான் போறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருக்கும்போது கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்காக தமஸ்குக்கு போறார். அந்த வழியில கர்த்தரை சந்திக்கிறார். கர்த்தர் அவரை சந்தித்த போது அவர் கேட்கிற கேள்வி, அப்போஸ்தலனாகிய 9வது அதிகாரத்தில் 6வது வசனத்துல, ஆண்டவரே நீர் யார்? நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர். அப்ப என்ன, கர்த்தருக்கென்று நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு மக்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்கள நிச்சயமா கர்த்தர் உபயோகப்படுத்துவார். நான் இருக்கிறேன் ஆண்டவரே, யாருக்கு எங்க போகணும் நீங்க சொல்லுங்க, நான் போறேன் ஆண்டவரே. எங்க போக சொல்றீங்களா அங்க போறேன். ஏன்னா நீங்க வந்தீங்க, கேட்டீங்க, செய்திகளை கேட்டீங்க, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க ஆண்டவரே, இதுதான் உங்களுடைய ஜெபம். நான் எங்க போகணும், நான் என்ன செய்யணும், எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. நான் எனக்குன்னு வாழ்ந்தது போதும், நான் என்ன செய்யணும், நான் அவைலபிள் ஆண்டவரே. நீங்க உங்களோட கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, நான் ரெடி, நான் போக தயார். எதுக்கு? என்ன ஆனாலும் நான் உங்களுக்கு என்று வாழ தயார்.
ஏன்னா ரொம்ப அழகா சொன்னார் இல்லையா, நீ தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அப்ப என்ன, சில நேரங்கள்ல என்ன ஆனாலும் சரி ஆண்டவரே நான் போக தயார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஒரு நோக்கத்துக்கு உபயோகப்படுத்துறாரு. ஆனா எந்த இடத்துல போய் இருந்தாலும் நான் கர்த்தருக்குன்னு வாழக்கூடியவனா இருப்பேன், கர்த்தருக்கு அவைலபிளா இருப்பேன்னு. எஸ்தர் ஒரு அருமையான உதாரணம். எஸ்தர் புஸ்தகத்துல பார்க்கிறோம், ஒரு தாய் தகப்பனை இழந்த ஒரு சகோதரி என்ன போய் அரண்மனைக்கு போறாங்க. அரண்மனையில போய் ராஜாவுடைய ராஜாத்தியா இருக்கிறாங்க. ஆனா இப்போ ஒரு காரியம், யூதர்கள் அழிய போகக்கூடிய ஒரு காரியம். இப்போ மொர்தெகாய் தகவல் அனுப்புறாரு. மொர்தெகாய் என்ன, இந்த மாதிரி சட்டையெல்லாம் போட்டுட்டு சாம்பல் உடுத்தி கொண்டு ரட்டு உடுத்தி வெளியே உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனால் எஸ்தரோ அதை அறிந்து கொள்ளாதபடி என்ன பண்றா, வேறு ஒரு ஆடையை கொடுத்து அனுப்புகிறாள். இன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே, நிறைய நேரங்களில் சபை என்ன தெரியுமா செய்து, வேற ஆடையை கொடுக்குதே ஒழிய என்ன நோக்கங்கிறத புரிஞ்சு கொள்ள. மொர்தெகாய் உட்கார்ந்து அழுகிறாரு, ஐயோ என் ஜனம் அழிய போகிறதே, நான் எப்படி இந்த ஜனத்தை காப்பாற்ற முடியும், இந்த ஜனத்துக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லி உட்கார்ந்து கவனத்தை, ராஜாவினுடைய கவனம் வர வேண்டும் என்பதற்காக அழுது கொண்டு இருக்கிறார். ஆனா அதை அறியாமல் அரண்மனையில் உட்கார்ந்துட்டு வேறொரு உடையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆனா மொர்தெகாயினுடைய செய்தி வருகிறது, இல்ல இந்த நேரத்தில் நீ மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேற எங்கேயாவது இருந்து வரும். அப்ப சொல்லும்போது, அதற்கு மறுமொழி சொல்லும்போது எஸ்தர் ராஜாத்தி சொல்றாங்க, நீ போய் எல்லார்ட்டையும் சொல்லு, எல்லாரையும் உபவாசம் இருக்க சொல்லு. 14வது வசனத்துல சொல்லும்போது அந்த சகோதரி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நான் ராஜா கிட்ட போறேன், நான் ராஜா கிட்ட போறேன், நான் செத்தாலும் சாகிறேன், ஆனா நான் போறேன். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அருமையான மிஷன். நான் இப்ப அவைலபிள், ஐ அண்டர்ஸ்டுட் த பர்பஸ், எனக்கு என்ன நோக்கங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால நான் என்ன பண்றேன், நான் போறேன், நான் அழிஞ்சாலும் பரவாயில்லை, ஐ ஆம் அவைலபிள் ஓ லார்ட். என்னை அந்த இடத்துக்கு கொண்டு வச்சிருக்கிறீங்க, என்னை ஒரு ராஜாத்தியா உட்கார வச்சிருக்கிறீங்க, ஒரு ராஜகுமாரியா உட்கார வச்சிருக்கிறதுனுடைய நோக்கத்தை நான் புரிந்து கொண்டேன். அதனால ஹியர் ஐ ஆம் அவைலபிள் ஓ லார்ட். என்ன, நான் மரிக்கவும் தயார், நான் மரித்தாலும் பரவாயில்லை, போவேன்னு சொல்லக்கூடியதான். அதனாலதான் எஸ்தர் ராஜாத்திய கர்த்தர் உபயோகப்படுத்தினார். பெரிய ஒரு அழிந்து போக வேண்டிய ஒரு ஜனத்தை மீட்டெடுத்து அவர்களை வேறு ஒரு ரகமாக மாற்றியது எஸ்தர் ராஜா. கர்த்தர் எஸ்தரை உபயோகப்படுத்தினது காரணம், எஸ்தர் சொன்னான், நான் போறேன், நான் போறேன், என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, நான் போறேன். ஏசாயா சொன்னார், நான் போறேன் ஆண்டவரே. பவுல் சொன்னாரு, நான் போறேன். ஆனா பவுலுக்கு எவ்வளவு சவால்கள், எத்தனை காரியங்கள் வந்தது. ஆனாலும் என்ன, நான் ஐ எம் அவைலபிள். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்க கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு நான் ஆயத்தம், ஐ ஆம் அவைலபிள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில போகணும். இங்கிருந்து போகும்போது நீங்க மனத்தாழ்மையோடு போவது மாத்திரல்ல, ஆண்டவரே என்னை எந்த இடத்துல வைத்திருக்கிறீங்களோ, என்னுடைய வேலை தலமா, இல்லை என்னுடைய தொழிலா, இல்லை என்னுடைய வீடா, இல்லை என்னுடைய சபையா, எங்க என்ன வச்சிருக்கிறீங்களோ அங்க நான் அவைலபிள் டு டூ யோர் ஒர்க் ஓ லார்ட். நான் உங்களுடைய வேலையை செய்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன், நான் ரெடி ஆண்டவரே, நான் ரெடி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயத்த நிலை, ஒரு அவைலபிள் நிலைமையில நீங்க இருக்கும்போது நிச்சயமா கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவார். அது எந்த இடமா இருந்தாலும் சரி. நான் நிறைய முறை பார்த்திருக்கிறேன், சாதாரண மக்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன். எல்லாம் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஐ ஆம் அவைலபிள், நான் ரெடி ஆண்டவரே, நான் செய்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், ஐ ஆம் அவைலபிள். நான் முன்னொரு செய்தியில சொல்லி இருக்கிறேன், ஒரு சகோதரன் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றார், ஐடியில்.
அவர் ஒரு தடவை செய்தியை கேட்டுட்டு, அண்ணே நான் ஏதாவது செய்யணும், எங்கள் இதில் நான் என்னென்ன செய்ய முடியும், எனக்கு என்ன செய்ய முடியும். நான் சொன்னேன், நீ என்ன தம்பி வேலை செய்கிற என்னன்னு அவருடைய ஷெட்யூல் பூரா கேட்டேன். பார்த்தா ரொம்ப பிஸியாக தான் இருந்தான் அந்த தம்பி. அப்போ நான் சொன்னேன், உனக்கு ஆஃபீஸில் வந்து இருக்கிற டைமும் ஆஃபீஸ் டைமில் தான் உனக்கு மிச்சம் இருக்குது, ஆஃபீஸில் உனக்கு லஞ்சு எவ்வளோ நேரம்னு கேட்டேன். ஒரு 1 hour இருக்குண்ணே. 1 hourலேருந்து 45 minutes. நான் சொன்னேன், ஒரு காரியம் பண்ணு, அதில் வந்து யூ மேக் எ சாக்ரிஃபைஸ். 15 நிமிஷம் மட்டும் சாப்பாட்டுக்கு எடுத்துக்குவோம், மீதி நேரம் நீ ஜெபம் பண்ணு. அண்ணே நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். நான் சொன்னேன், ஒன்றும் கவலையப்படாத, வேற கிறிஸ்தவன் இருப்பான், அவன் சீக்ரெட் சர்வீஸ் மாதிரி இருப்பான், நீ கண்டுபிடிக்கணும். எப்படின்னே கண்டுபிடிக்கிறது, எல்லார்ட்டையும் போய் கேளு, இந்த வீக்கெண்டு என்ன பண்ணன்னு கேளு. அவன் திரும்ப, ஏன்னா எல்லாரும் அங்கே வழக்கமாக தான் பேசுவாங்க, திங்கக்கிழமை வந்துருச்சுன்னா எல்லாரும் வீக்கெண்டு என்ன பண்ணன்னு தான் பேசுவாங்க. நீ வீக்கெண்டு என்ன பண்ணான்னு கேளு, நீ கேளு, அவன் சொல்லுவான். நீ என்ன பண்ண திரும்ப கேட்பான், ஏன்னா அது நாகரிகம், அதனால திரும்ப கேட்பான். நீ சொல்லு, நான் சர்ச்சுக்கு போனேன். இப்படி சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு கிறிஸ்தவன் மாட்டுவானு. பார்த்தா கடைசியில் அவன் பக்கத்தில் உட்காந்துருந்தவனே கிறிஸ்தவன். இப்போ 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கண்ணா. எப்படி ஜெபம் பண்ணுறது? நான் சொன்னேன், லஞ்ச் டைமில் 2 பேரும் சேரை திருப்பி போட்டுக்கோ, உட்காரு, ஜெபம் பண்ணு. ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும் லஞ்ச் டைமில். ஒரு சின்ன பிரச்சனை கம்பெனியில் அந்த பேங்க்கில் ஓடிட்டு இருக்கு. இந்த சகோதரர்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணும்போது அவங்க வந்து அந்த பேங்க்கோட மேனேஜருக்கும் அந்த பேங்க்குக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, எங்களுக்கெல்லாம் அந்த வேலையை கொடுத்துருக்காங்க, அந்த மேனேஜர் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகணும், அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். இதெல்லாம் ஜெபிக்க அவங்க அந்த மேனேஜருக்கும் அந்த குடும்பத்துக்கும் அந்த கம்பெனிக்கும் ஜெபிக்கும் போது மேனேஜர் இவங்ககிட்ட பேசுறதுக்காக வந்தவர் நின்று கேட்டுட்டு போயிட்டார். கேட்டுட்டு போனவர் இவங்க ஜெபம் பண்ணி முடிச்சதும் கூப்பிட்டு கேபினுக்கு கூப்பிட்டுருக்காரு. ஆஃபீஸ் டைமில் நீங்கள் என்னடா பண்ணீங்க? இல்லை, நாங்கள் ஆஃபீஸ் டைமில் பண்ணலை, எங்கள் லஞ்ச் டைமில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். இனிமேல் நீங்கள் உங்கள் சேரில் உட்காந்து ஜெபம் பண்ண வேணாம். நான் எந்த நாளில் ஜெபம் பண்ணுறீங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் ஜெபம் பண்ணோம். இனிமேல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் ரூம் 1 hourக்கு உங்களுக்கு புக் பண்ணிடுறேன். இனிமேல் நீங்கள் கான்ஃபரன்ஸ் ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்கடா. சரின்னு கான்ஃபரன்ஸ் ரூம் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ அவர் என்ன பண்ணார், எப்படி உங்களுக்கு எனக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்க? நான் ஒரு நாள் நான் கோயிலுக்கு போயிருக்கேன், ஒரு நாள் யாருக்கும் ஜெபம் பண்ணதே கிடையாது. நான் கோயிலுக்கு போனால் நான் எனக்கு தான் பூஜை பண்ணுவேன், எனக்கு தான் எல்லாமே செய்வேன். இது வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் எப்படி எனக்காக அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களே? இல்லை, எங்கள் ஆண்டவர் அதான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. உடனே என்ன பண்ணு, அவர் ஒரு மெயில் போட்டு விட்டார் மொத்த கம்பெனிக்கும். யாரெல்லாம் ஜெபம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ எல்லாம் இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. ஃப்ரைடே 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இவங்க ஜெபம் பண்ணுறாங்க. மீதி கிறிஸ்தவன் கொஞ்சம் பேர் இருந்தவனும் வந்துட்டான், 8 பேர் சேர்ந்துட்டானுங்க. இப்போ கிறிஸ்மஸ் வருது. இப்போ அவன் என்கிட்ட பேசினான், அண்ணே கிறிஸ்மஸுக்கு வந்து எங்கள் இதில் வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறேன் என்னென்னு. நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நம்ம ஏதாவது செய்வோம், பிரியாணி போடுவோம். எப்படி வந்துடுவானுங்க, பிரியாணின்னு போட்டால் வந்துடுவானுங்க, நம்ம பிரியாணியை கொடுத்து நம்ம காஸ்பல் சொல்லிடுவோம்டா அப்படின்னு. ஓகேண்ணே, ரைட்டு, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் அந்த மேனேஜரை கேட்டான், இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் பண்ணலாம் இருக்கோன்னு. ஓ, தரலாம் பண்ணுங்களேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, எங்கள் அண்ணனை கூப்பிட்டு வந்து பிரசங்கம் பண்ண வைக்கலான்னு. ஓ அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. என்னன்னு? இந்த மாதிரி எல்லாருக்கும் பிரியாணி மீல் கொடுத்து எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்து இது பண்ணலான்னு. ஓ அப்படியா, ஓகே செய்யுங்க எல்லாம் சொல்லிட்டு, இதெல்லாம் என்ன செய்ய போகிறீங்க, எவ்வளோ செலவாகும் என்னென்னு. அவன் சொன்னாங்க, நாங்கள் அவங்க செய்கிறோன்னு எங்கள் சர்ச்சிலேருந்து பண்ணிடுவாங்க, எங்கள் பாஸ்டர் அவங்க பண்ணிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை 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 இல்லை, நான் ஒரு 2000 பவுண்டு கொடுக்கட்டுமா உங்களுக்கு? எப்படி, ஒரு 2000 பவுண்டு கொடுத்தா அதுக்குள்ளே நீங்கள் செஞ்சிருவீங்களா? தாராளமாக 2000 ரொம்ப ரொம்ப பிரமாதமாக கொண்டாடலான்னு. நீங்கள் யூ ஒன்ட் பிலீவ் இட், 700 பேரை கூப்பிட்டு வச்சு அந்த கான்ஃபரன்ஸ் ரூம் ஃபுல்லாக ஆளுங்களை நிரப்பி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்தி அவங்களுக்கு சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. ஒரு சகோதரன் அவன் ஆஃபீஸ் டைமில் 1/2 hour லஞ்ச் பிரேக் எடுத்து ஜெபம் பண்ணார். நீங்கள் அவைலபிளாக இருந்தால் நிச்சயம் அவங்கள கர்த்தர் உபயோகப்படுத்துவார். நேரம் இல்லை தான், நம்ம எல்லாரும் பிஸியாக தான் இருக்கோம், நிறைய பிஸியான வேலை பார்க்குறவங்க இருக்கிறீங்க. உங்கள் ஆஃபீஸில் ஒரு ப்ரேயர் இருக்கா? உங்கள் பிஸ்னஸில் ஒரு ப்ரேயர் இருக்கா?
பிஸ்னஸ் நடத்துறீங்களே, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தெரியுமா நீங்கள் கிறிஸ்தவன்னு? டெய்லி காலையில் என்ன தான் நான் கிறிஸ்டியனாக இருந்தால் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வாங்கப்பா நம்ம எல்லாம் முதல்ல ஜெபம் பண்ணிட்டு தான் எதுவும் தொடங்கும்னு சொல்லி சொல்கிறீங்களா? பாதி பேருக்கு என்ன தெரியுமா பயம்? இந்த ஆள் கிறிஸ்டியன் சொல்கிறாரு, பண்ணுறது பூரா ஃப்ராடு தானே பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகும்? நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கே குத்தும், அதுக்கப்புறம் நீங்களும் சரியாக தப்பு பண்ண மாட்டீங்க. அதனால் தயவு செய்து நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் வீடு, உங்கள் வேலைத்தலம், உங்கள் பிஸ்னஸ் எல்லா இடத்துலையும் மேக் யுவர் செல்ஃப் அவைலபிள் ஃபார் காட் டு யூஸ் யூ. இப்போ முதலாவது காட் யூசஸ் ஹம்பிள் பீப்புள், ரெண்டாவது அவைலபிள் பீப்புள், மூணாவது காட் யூசஸ் ஒபீடியன்ட் பீப்புள். கீழ்ப்படிதல் உள்ள மக்களை கர்த்தர் உபயோகப்படுத்துவார். அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருந்தால், யாராக இருந்தாலும் சரி, கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உபயோகப்படுத்துவார். எனக்கு இந்த ஆபிரகாம் மேலே ஒரு பெரிய ஒரு பயங்கரமான தாக்கம். ஏன்னா எனக்கும் பேர் ஆபிரகாம் இருக்கு. பைபிளில் ஆபிரகாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் முதல்ல இருந்த ஊரை விட்டு வர சொல்கிறார். அது ஒரு பெரிய காரியம். அப்போ யாருக்குமே கர்த்தர் யாருன்னு தெரியாது. நான் நிஜமாவே யோசிச்சு பார்ப்பேன். ஆபிரகாம் அன்னைக்கு அவன் மனைவி கூட பேசின கான்வர்சேஷன் நினச்சி பார்ப்பேன் நான். ஆபிரகாம் போய் சாராட்டை போய் நம்ம எல்லாம் அந்த ஊரை விட்டு போகிறோம். வெரி குட். எங்கே போகிறோம் தெரியாது. சரி, யார் சொன்ன போச்சோன்னா தெரியாது. அவர் பேர் என்ன தெரியாது. ஆனால் அவர் கடவுள் அவர் சொன்னார், போன்னு சொன்னார். நீ என்ன லூசாயா? யார் சொன்னாலும் எதை கேட்டாலும் நீ நம்பிட்டு வந்துடுவியா? அவர் சொன்னார்னு அவர் என்ன சொன்னார்? சொந்தத்தெல்லாம் விட்டுட்டு கிளம்புனார். அவர் என்ன கடவுளா? இல்லை யாரு? சொந்தத்தை யாராவது விட்டு போய் சொல்லுவாங்களா? அவ்வளோ கஷ்டம். வர்றாரு, ஆண்டவர் சொல்றாரு உனக்கு பிள்ளை பிறக்க போகுதுன்றாரு. 24 வருஷம் ஒன்றுமே நடக்கலை. சாராலே பார்க்குறாங்க இது எதுக்கு பிரச்சனை, கடவுளுக்கு நம்ம உதவி பண்ணுவோம்னு சொல்லி தேவனுக்கு உதவி பண்ணி ஆகாரம் அனுப்புகிறாங்க. நம்மால் சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோன்னு போயிட்டார். இப்போ இதெல்லாம் பிறந்து பிள்ளை பிறந்துருச்சு, பிள்ளை பிறந்து வளர்ந்துருச்சு. ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன் ஏக சுதனாகிய உன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை கொண்டு வந்து மோரியா மலையில பலி கொடுங்கிறாரு. 3 நாள் பிரயாணம் பண்ணி வரணும். உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிற ஒரு ஆளு. இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி அங்கே சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோவை காட்டி ஒரு இதை காட்டி நீங்கள்லாம் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால், சரி போனால் போகுது கொஞ்சம் காசை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்றி காசு வாங்கிடலாம். அது உடனே நடக்கிறது. இதை காட்டிட்டு ஒரு 3 நாளுக்கு அப்புறம் காசு கொடுங்கன்னு சொன்னால் நீங்களும் கொடுக்க மாட்டீங்க. 3 நாளைக்குள்ள அது உங்களுக்கு மறந்துடும். ஆமாம், இங்கே ஏற்பட்டோம் எல்லா இடத்துலையும் தான் பட்டியாக கிடக்காங்க, அவங்க மட்டுமா என்ன, நம்ம வீட்டிலே பிரச்சனை நிறையா இருக்குது அப்படின்னு போயிடும். 3 நாள் கழிச்சுனா போயிடும். ஆனால் 3 நாள் பிரயாணப்பட்டு போய் கொண்டு போய் விடணும். வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க 30 வயசு இருக்கும் ஈசாக்குக்கு. 30 வயசு இருக்கும். விறகு கட்டி அவன் தான் தூக்கிட்டு வரான். வேலைக்காரன்ட்ட சொல்கிறாரு, எப்பா நீங்கள் இரு, நானும் பிள்ளையாண்டானும் மேலே போய் கர்த்தரை ஆராதிச்சுட்டு வர்றோன்னு. போகும்போது பையன் கேட்குறான், டாடி டாடி விறகு இருக்கு, ஆடு எங்க? ஆபிரகாம் சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் கொடுப்பார். அங்கதான் முதலாக தேவன் தன்னை ஜெகோவா ஜைரா என்று வெளிப்படுத்துகிற இடம் அது. தன்னை முதலாக காட் இஸ் த ப்ரொவைடர் என்று தன்னை வெளிப்படுத்துகிற இடம் இந்த ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில். அங்கே போனால் கரெக்டாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கத்தியை போடுற வரைக்கும் சும்மா இருக்கிறார். நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, கட்டையில் ஆபிரகாம் அமிக்கி ஈசாக்கெல்லாம் போட்டெல்லாம் கெட்டலை. ஏன்னா 30 வயசு பையனை 100 வயசு ஆளு அமிக்கி படுக்க வைக்கணும்னா ஈஸியான வேலை கிடையாது. இவர் சொல்லியிருப்பார், அவனே நீ படு, ஆண்டவர் உன்னையே தாண்டா பலி கொடுக்க சொல்லியிருக்கிறாருன்னு படுத்தான். அவன் படுத்து அவன் கழுத்தில் கத்தி வைக்கிற வரைக்கும் கர்த்தர் சத்தம் வரல. யோசிச்சு பாருங்க. இப்போ நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால நம்ம இப்போ அந்த சினிமா பார்த்தா கூட ஆபிரகாம் போட்டு வர வரைக்கும் நம்ம அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு தான் தெரியும்ல கத்தி வைக்க போகும்போது சொல்லிடுவாருன்னு. ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியாது.
ஆனால் என்ன நம்பிக்கை தெரியுமா இருந்துச்சு? கழுத்தை வெட்டினாலும் கர்த்தர் அவனை உயிரோட கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருந்துச்சு மேலே போகும்போதே. அதனால தான் கீழ்ப்படிச்சார். கீழ்ப்படிதல்ல நீங்க ஆபிரகாம் அடிச்சுக்கவே முடியாது. அந்த அப்படி ஒரு கீழ்ப்படிதல், அவ்வளவு அருமையான கீழ்ப்படிதல். ஆண்டவர் அதனாலதான் சொல்லும்போது யோவான் 14வது அதிகாரத்துல 15வது வசனம் சொல்றாரு, என்னை நேசித்தேன் என்னுடைய கற்பனைகளை கை கொள்வி. 21வது வசனம் பாருங்களேன். அதிலே என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே, எப்படி அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யாரு கர்த்தர் வெளிப்படுத்துவார்னா, யாருக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார்னா, யாரு தேவன் பேர்ல அன்பாய் இருந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறானோ அவனுக்கு தான். நீங்க நல்லா கவனிங்க, இங்க 2 இடத்துலையும் சரி, யோவான் 14:15 சரி, 21 சரி, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் அன்பினால கீழ்ப்படிதல், பயத்தில் அல்ல. 2க்கு பெரிய வித்தியாசம். ஆண்டவர் என்னை அடிச்சிருவாருன்னு சொல்லி பயந்து போய் கீழ்ப்படுகிறது ஒன்று, இன்னொன்னு அவங்க மனசு கஷ்டப்பட்டுன்னு சொல்லி கீழ்ப்படுகிறது இன்னொன்னு. அதனாலதான் சிலர் சமயத்துல யாராவது சாட்சி சொல்லும்போது, நாங்க இந்த மாசம் தசமபாகம் கொடுக்கல, கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆமா, உன் கடவுள் முனியசாமி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, இடுறா இவன் காரை இடிக்க விடுறான். ஏன்னா நிறைய பேர் இப்போ செட்டப் சாட்சி வேற வச்சிருக்கிறாங்க. 1ஆம் தேதி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், போன மாசம் நாங்க தசமபாகம் கொடுக்கல, எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆமா, உட்காந்துட்டே இருக்காரு, நீ தசமம் கொடுக்க பிளக்க பிடுங்கி விட்டுறேன், நீ இது பண்ணலையா உன் காரை பிடுங்கி விட்டுறேன். என்ன ஒரு மதியினம், என்ன ஒரு மதியினம். யோசிச்சு பாருங்களேன். நம்ம கீழ்ப்படுகிறது எதனால? அன்பினால. அப்போ நம்முடைய கீழ்ப்படிதல் கர்த்தர் நம்மளை உபயோகப்படுத்துவதற்கு பயன்படுத்த முடியும். என்னன்னா, நீங்க கீழ்ப்படிச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை செய்வீங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னா, நார்மலான காரியத்தை சொல்ல மாட்டார். இங்க ட்விஸ்டே அதுதான். நீங்க அவர் மேல அன்பு வைத்து, ஆண்டவரே நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி சொன்னா என்ன, அவர் உங்களுக்கு கொடுக்கிற வேலை உங்களால செய்ய முடியாத வேலையை கொடுப்பாரு. அதை செய்ய கால் எடுத்து வைக்கும்போது மீதி காரியத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு. உங்களை செய்ய வைக்கிற அப்படிதான் செய்வார். நோவாவை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமத்தில் 6வது அதிகாரத்திலிருந்து 9வது அதிகாரம் வரைக்கும் உள்ள பகுதியில் நோவா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நோவா மழை வரப்போகுது, நீ படகு கேட்டுங்கிறார். மழைன்னா என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நோவா காலத்தில் மழை அழிவுக்கு வர்ற வரைக்கும் மழையே கிடையாது. பூமியிலிருந்து தான் தண்ணி வந்துச்சு, மழை கிடையாது. There was no rain. Nobody has seen what is rain. இப்போ நோவாட்ட ஆண்டவர் சொல்றாரு மழை வரப்போகுது. இப்போ நோவா போய் மிஸ்ஸஸ் நோவாட்ட சொல்லணும். எப்படி? ஆண்டவர் என்னைய ஒரு படகு கட்ட சொன்னாரு. நீ என்ன மீன் பிடிக்க போறியா? இல்ல. சரி, எவ்வளவு பெரிய படகு? பெருசு. அவர் கொடுத்த சைஸ் எவ்வளவு? பெரிய சைஸ். அவ்வளவு பெரிய சைஸ். இவ்வளவு பெரிய சைஸ் எது கட்டணும்? மழை வரப்போகுது. மழைன்னா என்ன? இல்ல வானத்திலிருந்து தண்ணி வரப்போகுது. வானத்திலிருந்து எப்படியா தண்ணி வரும்? அதான் பூமியில இருந்தானே தண்ணி வருது. இல்ல ஆண்டவர் சொன்னாரு. எந்த ஆண்டவர்? தெரியாது. ஆனா அவர் சொன்னார். என்ன சொன்னாரு? மழை வரும்னு சொன்னார். சரி, என்னத்தை செய்யுது? உன்னைய கல்யாணம் பண்ணதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? செய்கிறேன். இப்ப பையன்கிட்ட போகணும். 3 பசங்கிட்ட சொல்லணும், டாடி நீ ரொம்ப நல்லவன் தான், இருந்தாலும் மழைன்னா என்னன்னு மட்டும் சொல்லிடு டாடி. டே, எனக்கு தெரியாதுடா. நீ தெரியாதெல்லாம் ஏன் டாடி செய்யற? டேய், நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு கீழ்ப்படியணும்.
நான் கீழ்ப்படிய தயாராக இருந்தாலும் என் பொண்டாட்டி இருக்கால டாடி. இப்போ மருமகளும் கீழ்ப்படியணும்ல. மகன் கூட கீழ்ப்படிச்சிருவான், மருமக கீழ்ப்படுகிறது ரொம்ப கஷ்டம். மருமகளும் கீழ்ப்படியணும். 8 பேர் சேர்ந்து கட்டுறாங்க. ஊர்ல இருக்க வேலை என்ன சொல்லியிருப்பான்? நோவா வீடு எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லியிருப்பான்? அந்த ஒரு பைத்தியக்காரங்க படகு இது மாதிரி கட்டிட்டு இருப்பான் பாரு, அந்த ஒரு லூசு. எவ்வளவு வருஷம் ஆச்சு? 120 வருஷம், 120 years. யோசிச்சு பாருங்களேன். கீழ்ப்படிதல் சும்மான கீழ்ப்படிதல் கிடையாதுங்க. ஒரு நாள் கீழ்ப்படியலாம், நம்ம அதுக்கு ரிசல்ட் தெரியலன்னா நம்ம யோசிப்போம். 1 மாசம் கீழ்ப்படிவோம். கர்த்தர் இந்த மாசம் எனக்கு கொடுத்துருவாரா, எனக்கு இந்த மாசம் என் கடன்லாம் போயிருமா, எனக்கு இந்த மாசம் பிசினஸ் சரியாயிருமா, எனக்கு வேலை இதில் ஆயிருமா, எனக்கு கல்யாணம் அடுத்த வருஷம் ஆயிருமா, இல்லை என் மனைவி திருந்திடுவாளா, இல்லை என் கணவன் திருந்தி என்கிட்ட திரும்பி வந்து சேர்ந்துருவாங்களா, இல்லை இது நடந்துருமா அது நடந்துருமா. 1 மாசம் ஓகே, 2 மாசம் ஓகே, 3 மாசம் கூட ஓகே. 3 மாசத்துக்கு மேல ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆயிடுது? சோர்வு வந்துடுது. என்ன ஆண்டவரே, நானும் எவ்வளவா ஜபிக்கிறேன், நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க அதனால நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன் போங்க. பாதி பேருக்கு என்ன பிரச்சனை? நமக்கு சர்ச்சுக்கு வர பிடிக்கலண்ணே, ஏன்னா அவரு சொன்னாரு ஒன்றும் செய்யலைண்ணே, அதனால நான் என்னப்பா ரொம்ப ஆர்வமா சர்ச்சுக்கு வந்தால் கொஞ்ச நாள் ஆளே காணோம். இல்லைண்ணே, அது என்னமோ எல்லாம் அப்படித்தானே, எல்லாருக்கும் நல்லது எல்லாருக்கும் நடக்கிறதுன்னு நமக்கு நடக்குது. சர்ச்சுக்கு வந்தானே வரலன்னா எல்லாம் அதே தானே நடக்குது. எப்படி என்னமோ இவர் வரலன்னா அவர் சர்ச்சு கர்த்தர் வந்து இது ரொம்ப இதாகிற மாதிரி அடிப்படையில் புரிஞ்சு கொள்றது இல்லை. ஆனால் நோவா 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, எத்தனை முறை நோவாவுக்கே கேள்வி வந்திருக்கும். நோவா மனைவியை விடுங்க, நோவா பிள்ளையை விடுங்க, நோவா மருமகளை விடுங்க, நோவாக்கே எத்தனை முறை கேள்வி வந்திருக்கும். ஆனா நோவா பத்தி சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்றாரு? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனம் பாருங்க. நோவா அப்படியே செய்தான். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்ட சிலவற்றை செய்தான், இல்ல எல்லாம் செய்தான். நோவா பற்றி சொல்லும்போது அவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? அவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். என்னென்ன சொன்னாரோ. இன்னொரு விஷயம், இப்ப இருக்க நிலைமையில அவ்வளவு பெரிய படகு செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு வந்து என்கிட்ட சொன்னாலும் நம்ம பெர்மிஷன் கவர்மெண்ட்ல வாங்க முடியாது. அவ்வளவு பெரிய இடத்துக்கு எங்க போறது? அப்ப நம்மளே சொல்லியிருப்போம், ஆண்டவரே இது கொஞ்சம் டூ மச் இந்த பிளான், உங்களுக்கு தெரியாது எங்க கார்பரேஷனை பத்தி, பெர்மிஷன் வாங்க முடியாது, மரத்தை வெட்டுறேன்னு சொல்லி என்விரான்மெண்ட்காரன் வந்துடுவான், இடத்தை அடைக்குதுன்னு சொல்லி இன்னொருத்தன் வந்துடுவான், ட்ரக் வருதுன்னு சொல்லி எங்கள் ஊருக்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான். அதனால் பிளானை சேஞ்ச் பண்ணுங்க, வேற ஏதாவது வேலை கொடுக்க நம்ம கர்த்தருக்கு சொல்லுவோம். ஆனால் நோவா என்ன செய்கிறாரு? கட்டளை இட்டபடியெல்லாம் செய்தான். 7வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் நோவா பற்றி சொல்லும்போது சொல்லக்கூடிய காரியம் பாருங்க. அதாவது பழைய ஏற்பாட்டில் இங்கே பார்க்கிறோம் நோவா கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான்னு சொல்லி, புதிய ஏற்பாட்டில் வரும்போது விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து, காணாத மலையை குறித்து, தற்காலத்தில் அவன் காணாத மலையை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினை உள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அவன் என்ன விசுவாசித்து காரியங்களை அப்படியே தேவன் சொன்னதை செய்யக்கூடியதான். அப்ப முதலாவது கர்த்தர் உபயோகப்படுத்துறது யாரு? மனத்தாழ்மை உள்ளவர்களை. 2வது யாரு? அவைலபிள் பீப்புள். 3வது யாரு? ஒபீடியன்ட் பீப்புள். 4வதாக கர்த்தர் எதை உபயோகிக்கிறதுக்கு முன்னாடி உடைஞ்ச பாத்திரங்களை உபயோகப்படுத்தார். ஒன்று உடைஞ்சிருக்கணும், இல்லைன்னா உடைச்சு உபயோகப்படுத்தார். கர்த்தருடைய நாம மகிமைக்கு என்னன்னா நிறைய நல்லா உபயோகப்படுத்துறது யாருன்னா உடைஞ்ச மக்களை தான். ஒன்று உங்க ஹெல்த் அடி,
இல்லை உங்கள் ஃபேமிலியில் உங்கள் குடும்பத்தில் அடி, இல்லை உங்கள் வேலையில் அடி, இல்லை உங்கள் ஃபைனான்ஸில் அடி, இல்லை உங்கள் இதில் அடின்னா, வெல்கம் டு த ஃபேமிலி ஆஃப் காட். யூ ஆர் கோயிங் டு பி யூஸ்ட் பை காட். எல்லாம் நல்லா இருக்குன்னா அப்போ நீ யோசிக்கணும். நான் அடிக்கொரு முறை கேட்பேன், அப்போ ஏதாவது எதுவுமே இல்லைன்னா நான் கேட்பேன், என்ன என் ஒய்ஃப்கிட்ட கேட்பேன், என்ன நம்ம யாரும் எதுவுமே நம்மளை பற்றி தப்பாகவே சொல்லலையே, நம்ம ஒருவேளை கர்த்தர் கூட நடக்கலையோன்னு கேட்பேன். அது கேட்பா, எப்பா சும்மா இருக்கு, இப்போ தான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கு, நீ மறுபடியும் ஆரம்பிச்சிடாதேன்னு. நீங்கள் கர்த்தர் கூட நடந்தால் நிச்சயமாக கல்லடி வரதான் செய்யும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, என்ன எது உடையுதோ அதைத்தான் கர்த்தர் உபயோகப்படுத்துவார். ஏன்னா அவர் என்ன அதை எடுத்து கட்டக்கூடிய தேவன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியம். தாவீது ராஜாவை தேர்ந்தெடுத்தார். தாவீது எல்லாம் நல்லா தான் பண்ணார். பத்சேபால் குளிக்கும் போது பார்த்தாரு, பிரச்சனை ஆகி போச்சு, எல்லாம் தப்பு பண்ணிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஏறக்குறைய ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் கர்த்தர் போகலை. நாத்தான்வேல் போய் பார்த்தது 1 வருஷத்துக்கு மேலே குறைந்தபட்சம். ஆனால் அந்த 1 வருஷம் என்ன தெரியுமாச்சு, அவர் எலும்புகள்லாம் உலர்ந்து போயிடுச்சுங்கிறார். எப்படி? எனக்கு ஜீவன் இல்லை, நான் இருந்தேன், ராஜாவாக தான் இருந்தேன், எல்லாம் பண்ணேன், ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இல்லை, எனக்கு ஜீவனே இல்லை, என் எலும்புகள் உலர்ந்து போயின. ஆனால் நாத்தான்வேல் சொன்ன உடனே டமால்னு கீழே விழுந்து, என்ன ஆண்டவரே, நான் உமக்கு எதிராகவே பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபஸ் பண்றார். அது மாத்திரம் இல்லை, எனக்கு இன்னைக்கும் தாவீது ரொம்ப கர்த்தருக்கு பிடிச்சது, எனக்கு பிடிச்சது காரணம் என்ன தெரியுமா, இவர் பண்ண பாவத்தை ஒரு பாட்டா எழுதி மியூசிக் டைரக்டர் கொடுத்து, டே இதுக்கு இசை போட்டு எல்லாம் பாடுங்கடா. நம்ம என்ன செய்வோம், பிரதர் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், யாருக்கும் தெரியாம பார்த்துக்கோங்க, ஒரு ரகசியம் சொல்லணும், என்கிட்ட சொல்லும்போது சொல்லு, என்கிட்ட ரகசியம், ஐயோ நான் ஓட்ட வாய் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம இதுக்கு அவங்க குப்பையை நம்ம தலையில் தூக்கி தெரியணும். யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட யாராவது சொன்னாங்கன்னு வைங்களேன், சிஸ்டர் உங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன், அப்போ சொல்லிடணும், சிஸ்டர் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்க, ஆனால் நான் கொஞ்சம் உளருவாயி அப்படின்னு சொல்லுங்களேன், உங்களை காப்பாற்றிக்கலாம். அப்போ சொல்ல மாட்டாங்க. பாதி நேரம் உங்களை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு இது ஒரு நல்ல வசதி. ஏன்னா உங்கள் யாராவது உங்கள்கிட்ட நான் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, ஐயோ அப்படி மட்டும் சொல்லாதீங்க, ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஓட்ட வாயி அப்படின்னா போதும், சொல்ல மாட்டாங்க. ஆனால் தாவீது பாருங்க, எல்லாரும் முன்னாடியும் எல்லாருக்கும் எழுதி பாட்டு பாடும், அரசைங்க, ராஜா, சாதாரண ஆள் இல்ல, அரியணையில் இருக்கிற ராஜா, எல்லாருக்கும் முன்னாடி கீழே விழுந்து எழுதுறாரு. 51 சங்கீதம் பாடல் எழுதுறாரு. பாட்டு அது நம்ம வாசிக்கிறோம், பாடல் அது. அது என்ன ராகம்னு வேற மேல எழுதியிருக்க, ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம், மஸ்கில் ராகம், அதுக்கு ராகம் வேற. அந்த ராகத்துல போட்டு ராஜா தப்பு பண்ணார், எல்லோரும் பாடுங்கள், ராஜா தப்பு பண்ணார், பாஸ்டர் தப்பு பண்ணார், எல்லோரும் பாடுங்கள், பாஸ்டர் தப்பு பண்ணார். எப்படி இருக்கும்? செய்வோமா நம்ம? சவுலுக்கும் தாவீதுக்குள்ள வித்தியாசம் அதுதான். சவுல் பாவம் பண்ணாரு, கர்த்தர் கீழ்ப்படியில. சாமுவேல் அந்த பெண்ணை தெரியுமா சொன்னாரு, நீ ஜனங்கள் முன்னாடி பேசாத, வா நம்ம தனியா பேசுவான். சவுல் சொன்னது அது. ஆனா தாவீது எல்லாரும் முன்னாடியும். அது எழுதும்போது 51 சங்கீதத்துல 17 வசனம் பாருங்களேன். தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவன் கேட்கிற பலி எது? நொறுங்குண்ட ஆவிதான். A broken and a contrite heart. ஆண்டவர் யாரை உபயோகப்படுத்த முடியும்னா, a broken heart. கென்ஸ்டுகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப்பனீஸ் ஆர்ட் இருக்கு. நீங்க பிறகு முடிந்தா பாருங்க, கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரியும். இந்த ஆர்ட்ல என்ன ஒரு பியூட்டின்னா, ஏதாவது ஒரு காஃபி கப்போ இல்லை ஏதோ ஒரு செராமிக் உடஞ்சி போயிடுச்சுன்னா அதை கீழே போட மாட்டாங்க. அதை எடுத்து வச்சு அதுக்கு இடையில கோல்டு இது பண்ணி
அதனால வச்சு அதை ஒட்டி கோல்டு பிளேட் பண்ணிடுவாங்க. அது வந்து எப்படி ஆயிரும்னா, அந்த கோல்டு இது போட்டதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா மாறிடும். இப்போ உங்க உடைந்து போன வாழ்க்கையில கர்த்தர் தன்னை அதில் இணைக்கும் போது என்ன தெரியுமாகும்? யூ பிகம் சோ பியூட்டிஃபுல். அதில் என்னன்னா, ஒரு தங்கம் அப்படி போடக்கூடிய ஒரு காரியம் போட்டு அது போட்ட உடனே இந்த கப்பு 5 ரூபா கப்பு 5000 ரூபாய் ஆயிரும், விலை மதிப்படுறதாயிரும். ஏன்னா இது இட்ஸ் பிகம் அ பிக் ஆர்ட். ஏன்னா இது வந்து என்ன, நம்மளுடைய வாழ்க்கை உடைந்து போன புரோக்கன் ஆனதை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவருடைய கரத்தை உள்ள போடுவார். இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, கர்த்தர் இந்த உடைக்கிறத ரொம்ப அழகா யூஸ் பண்ணுவாரு. ஏன் தெரியுமா? உடைச்சாதான் நீங்க உபயோகப்படுவீங்க. இப்ப கர்த்தர் வந்து குருடர்களை குணப்படுத்துறாரு. ஒரு குருடன் என்ன சொல்றாரு, நீ போன்றாரு, அவனுக்கு சுகமாயிரு. இன்னொரு குருடனுக்கு என்ன சொல்றாரு, நீ போய் ஆசாரியன்ட்ட காட்டுங்கிறார், சுகமாயிரு. இன்னொருத்தனுக்கு என்ன பண்றாரு, ஒரு தடவை கண்ணில் கை வைக்கிறாரு, சரியாயிருது. இன்னொருத்தனுக்கு வைக்கும்போது என்ன பண்றாரு, 2 தடவை கை வைக்க வேண்டியிருக்கு, அவனுக்கு சரியாது. இன்னொருத்தனுக்கு என்ன பண்றாரு, எச்ச துப்பி மண்ணை குழப்பி போட்டு நீ போய் அந்த செலவு ஊருக்கு அந்த பக்கம் இருக்க குளத்துல போய் கழுவிடாங்கிறாரு. ஏற்கனவே குருட அவன் மேல கண்ணில் வேற இதை போட்டு நீ போய் கழுவிடான்றாரு, சரியாகுது. என்னன்னா ஒரே மாதிரி அது செய்யவே இல்லை. ஆனா ஒரு அதிசயம் மட்டும் திரும்ப திரும்ப அதே செஞ்சாரு. என்ன? அப்பத்தை எடுப்பாரு, தூக்கி பிடிப்பாரு, ஆசீர்வதிப்பாரு, பிடிப்பாரு. என்னன்னா கர்த்தர் நம்மளை தெரிஞ்சு கொண்ட உடனே நமக்கு ஒரே சந்தோஷம். அடுத்து தூக்கி பிடிப்பாரு, எல்லாருக்கும் முன்னாடி நம்மளை உயர்த்துவாரு. அது ஹனிமூன் பீரியடு ஆண்டவரோட. என்ன அப்படி தூக்கி அப்படி ஆசீர்வதிப்பாரு. பார்க்கணும், நம்ம வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை, அப்படி நம்ம மனசுல நினைப்போம், கொடுத்துருவாரு. இந்த கார் நல்லா இருக்குல்ல அப்படின்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து அந்த காரை கொடுத்துட்டு போயிடுவான். நம்ம இந்த வாங்கலான்னு நினைக்கிற அப்படி அது கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடும். அது வந்து ஒரு தூக்கி பிடிக்கிறது. ஆண்டவர் தூக்கி பிடிப்பாரு ஆசீர்வாதமா. அடுத்து என்னன்னா, ஆனா என்னன்னா நிறைய பேர் இந்த உடைஞ்ச இடத்துல உட்காந்துருவாங்க. இந்த உடைக்கிறது எதுக்கு தெரியுமா? நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான். உங்க மேல உள்ள கோபத்தில் இல்லை, இல்ல உங்களை உடைக்கணும்னு உடைக்கல. ஐயா, உடைச்சாதான் நீங்க அநேகருக்கு பயன்படுகிற பாத்திரமாய் மாறுவீர்கள். 5 அப்பமா இருக்க வரைக்கும் அது 5 அப்பமா தான் இருக்கும். ஆனா கர்த்தர் தூக்கி பிடிச்சு உடைச்சதுக்கு அப்புறம் அது 5000 பேரை போஷிப்பது மாத்திரமல்ல, 12 கூடை நிரப்பக்கூடியதாக வரக்கூடிய ஒரு பெரிய மாபெரும் பாக்கியம். வேண்டும் என்று எல்லாருக்கும் நீங்க வந்து எல்லாருக்கும் ஒரு பதிலாய் மாறக்கூடியதா, எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமா மாறணுமா, கர்த்தர் உன்னை உடைச்சாதான் நடக்கும். அப்ப கர்த்தர் உடைக்க நீங்க என்ன உடைச்சாரா, சந்தோஷப்படுங்க. இல்ல உடைக்கலையா, என்ன ஆண்டவரே நான் எப்ப எல்லாருக்கும் பிரயோஜனப்படுவேன், எப்ப பிரயோஜனப்படுவேன்? எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொருத்தரை கர்த்தர் தெரிந்தெடுத்து ஒவ்வொரு காரியத்திலையும் உடைப்பார். ஏன்னா உங்களை எங்க ஆசீர்வாதமா வைக்க விரும்புகிறாரோ அங்கதான் அந்த உடைச்சல் வரும், அங்கதான் புரோக்கன்னஸ் வரும். என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? இஸ்ரவேல் தேச மக்கள் முதலாக காதேஷ் பர்னியாவை கடந்து யோசுவா புஸ்தகத்துல அவங்க முதலாவது வருகிற பட்டணம் என்ன? எரிகோ பட்டணம். முதல் பட்டணம். இதுவரைக்கும் அவங்க எந்த ஒரு இதையும் சந்திச்சதில் இது இல்லை. ஆனா அதை எப்படி இருக்குன்னு வேவு பார்க்கறதுக்கு 2 பேர் அனுப்புறாங்க. அங்க போய் தங்குற இடம் என்ன? ராகாப் என்கிற வேசியினுடைய வீடு. அந்த சகோதரி சொல்றாங்க, நாங்க உங்களை பத்தி கேள்விப்பட்டோம். ஓகுக்கும் பாசான் ராஜாவுக்கும் நீங்க செஞ்சதெல்லாம் கேள்விப்பட்ட போது எங்க இருதயம் அப்படியே நொறுங்கி போச்சு. ஏன்னா உங்க தேவன் தான் உண்மையான தேவன் சொல்லி விசுவாசித்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஒற்றர்களை மறைக்கிறாங்க. உடைந்து போன பாத்திரம், ஒருத்தருக்கு வேண்டாத பாத்திரம். ஆனா மத்தேயு 1வது அதிகாரத்துல கர்த்தருடைய வம்ச வரலாறுல யாரோட பெயர் இருக்கு? 5வது வசனத்துல ராகாபுடைய பெயர். இப்ப நீங்களும் நானும்
நம்முடைய வம்சாவளியை தெரிந்தெடுக்கலை. ஆனால் தன்னுடைய வம்சாவளியை தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு நல்ல வல்லமை பெற்ற ஒருத்தர் யாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இயேசு கிறிஸ்து சூஸ் பண்ணியிருக்கலாம். பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட், பர்ஃபெக்ட் ஒய்ஃப், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு ஃபேமிலியை தெரிந்தெடுத்தா அந்த ஃபேமிலியில் வர்றேன். நீங்கள் மத்தேயு 1வது அதிகாரத்தில் வம்ச வரலாறு பார்த்தீங்கன்னா பாதி பேர் இந்த குடும்பம் சொல்கிறதுக்கே வெட்கப்படக்கூடிய குடும்பம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நான் அந்த வேசியின் வம்சாவளியில் வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்வளோ பெரிய உயரிய கணத்தை கொடுக்கிறார். கர்த்தர் யாரை உபயோகப்படுத்துகிறாரு? மனத்தாழ்மை உள்ளவர்களை. யாரை உபயோகப்படுத்துகிறாரு? அவைலபிள் பீப்புளை. யாரை உபயோகப்படுத்துகிறாரு? ஒபீடியன்ட் பீப்புளை. யாரை உபயோகப்படுத்துவார்? புரோக்கன், உடைக்கப்பட்ட மக்களை. கடைசியாக உண்மையுள்ளவர்களை உபயோகப்படுத்துகிற தேவன். ஃபெய்த்ஃபுல் பீப்புள். எல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் கர்த்தருக்கு இருக்கணும். நீங்கள் மனத்தாழ்மையாக இருப்பது அவசியம். கர்த்தருக்கு அவைலபிளாக இருப்பது அவசியம். கர்த்தருக்கு கீழ்ப்படிவது அவசியம். கர்த்தரால் உடைக்கப்படுவது அவசியம். இதில் எல்லாம் கடைசி வரை உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் தான் கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்த முடியும். உண்மையுள்ளவர்களாய். நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு சின்ன காரியத்தை நம்ம ஓவர்லுக் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார் தெரியுமா? இஸ் அ காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். லூக்கா 16வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, இது எல்லாருக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்தில். எனக்கு அருமையானவர்களே, நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்கள் ஆஃபீஸ் 9 மணிக்கு தொடங்குதுன்னா 9 மணிக்கு முன்னாடி நீங்கள் ஆஃபீஸில் இருக்கு. எல்லாரும் 10 மணிக்கு தானே வருவாங்க, ஆடி அசைஞ்சு வருவாங்க. கவலையே கிடையாது. யார் எப்போ வேணாலும் வரட்டும். உங்களுடைய எஜமானன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யார் பார்த்தாலும் பார்க்காட்டி கரெக்டாக நேரத்துக்கு நீங்கள் வேலைக்கு போங்க. யார் பார்த்தாலும் பார்க்காட்டியும் யூ ஆல்வேஸ் பி ஃபெய்த்ஃபுல் டு வாட் காட் ஹஸ் கிவன் யூ. கர்த்தர் கொடுத்ததுக்கு நீங்கள் உண்மையுள்ளவங்களாக இருங்க. அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ எது செய்தாலும் உண்மையுள்ளவங்களாக இருங்க. உண்மையாக செஞ்சீங்கன்னா நீங்கள் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அந்த காரியத்தை செய்யக்கூடிய மக்களாக இருப்பீங்க. எனக்கு அருமையானவர்களே, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்கள் உண்மையாக செய்யுங்க. உண்மையா. யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, யார் உங்களை சூப்பர்வைஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, கர்த்தர் பார்க்குறார். அது எதுவாக இருந்தாலும் சரி. யாருக்காவது ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா உண்மையாக ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னா சொல்லாதீங்க. நான் உங்களுக்காக ப்ரே பண்ணுறேன் பிரதர், சொன்னால் செய்யணும். கர்த்தர் பார்ப்பார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நம்ம இந்த 4 நாட்கள் இந்த கேம்ப் முடித்து நீங்கள் போக போகிறீங்க. உங்களை கர்த்தர் உபயோகப்படுத்தினா முதல்ல பி ஹம்பிள், மனத்தாழ்மை உள்ளவங்களாக இருங்க. 2வது பி அவைலபிள், அவருக்காய் எப்போதும் செய்யக்கூடிய மக்களாய் அவைலபிளாக இருங்க. 3வதாக பி ஒபீடியன்ட், அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள மக்களாய், அவர் சொல்வதை கேட்டு செய்யக்கூடிய மக்களா நீங்கள் இருங்க. பி புரோக்கன், மனசில் நொறுங்குண்டவர்களாய், யாரை பார்த்தாலும் உங்களுக்கு இரக்கம் உள்ளவர்களாய், மனதுருக்கம் உள்ளவர்களாய், பி புரோக்கன். ஃபைனலி பி ஃபெய்த்ஃபுல், உண்மையுள்ளவர்களாக இருங்க. இப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமா கர்த்தருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவார். நீங்க உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாய் வாழுங்க. உங்களை உள்ளுக்குள்ள சுத்தம் பண்றீங்க. இந்த குணாதிசயங்கள் வரக்கூடியதா உங்களை சுத்தம் பண்ணும்போது கர்த்தருடைய கரத்துல பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாய் நிச்சயமாய் கர்த்தர் உபயோகப்படுத்துவார். நீங்க ஒவ்வொருவரும் அப்படி பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாய் கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்துகிற பாத்திரங்களாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. என்னுடைய ஜெபமும் என்னுடைய இருதயத்தின் வாஞ்சையும் கர்த்தருடைய இருதயத்தின் வாஞ்சையும் நீங்கள் யாரும் ஒருவரும் கெட்டு போகாமல் நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரர்களாய், அது நீங்கள் இருக்கிற வேலைத்தலமாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக இருக்க
கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. நாம் எல்லோரும் எழும்பி நின்று ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் நம்ம இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் இப்படி ஒரு தகுதியுள்ள மக்களாய் எங்களை பரிசுத்தப்படுத்தி நாங்கள் உமக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் வாழ நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களில் எதெல்லாம் உம்மிடமிருந்து வந்ததோ அதெல்லாம் எங்கள் இருதயத்தினுடைய ஆழத்தில் எழுதி வைத்திருங்க ஆண்டவரே. நாங்கள் ஒரு காலும் மறந்து விடாதபடி ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் ஆழத்தில் எழுதி வைத்து விடுங்க. அப்பொழுது நாங்கள் எங்கே போனாலும் சரி, எதை செய்தாலும் இந்த உணர்வுள்ள இருதயத்தோடு வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி உங்களுடைய வாய்களை திறந்து கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? அப்படி செய்யும்போது கர்த்தர் உங்களுடைய ஜபங்களை கேட்டு உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம அந்த கேம்பில் பாடணும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்று. இதோ நம்முடைய கண்கள் அந்த பரலோக பர்வதத்தில் இருக்கிற ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் மகா பரிசுத்தருமாய் இருக்கிற அந்த தேவனை நோக்கி இருக்கட்டும். வடதுபுறமோ இடதுபுறமோ நாம் சாய்ந்து விடாதபடி விசுவாசத்தை தொடக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டு நம்முடைய ஓட்டங்களை இதோ கர்த்தர் உபயோகப்படும் பாத்திரங்களாய், ஒரு ஹம்பிளா, ஒரு அவைலபிளா, ஒரு ஒபீடியண்டா, அதே சமயத்தில் ஒரு புரோக்கனா, ஒரு புரோக்கன் ஹார்ட்டடா, ஒரு உண்மையுள்ளவர்களாய் ஃபெய்த்ஃபுல்லா வாழ கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இது அருமையான நல்ல 4 நாட்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்தோம், எங்களை எல்லாம் உம்முடைய இரத்தத்தினால கழுவி மீட்டெடுத்து ஒரு குடும்பமாய், ஒரு சகோதர சகோதரிகளாய் எங்களை இணைத்தீங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவ அன்பு எங்கள் மேல் ஊற்றப்பட்டது. நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க, நாங்கள் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த, நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பழகி இதோ ஒரு குடும்பமாய் இங்கே கூடியிருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்க. அதற்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டு செல்லும் போதும் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களின்படி ஆண்டவரே நாங்கள் உமக்கு உண்மையுள்ளவர்களாய், உம்முடைய ராஜ்யத்தின் பணிகளை செய்கிறவர்களாய், நாங்கள் எங்கு இருக்கிறோமோ அங்கு அது ஒரு மிஷனரி தளம். The place where we are, that is our mission field. We are the missionaries there. நாங்கள் தான் அங்கு ஒரு மிஷனரி என்பதை உணர்ந்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் மீண்டும் முகமுகமாய் காணுமட்டும் ஆண்டவரே உம்முடைய அன்பு, கிருபை, இரக்கம், தயவு எப்போதும் எங்களோடு இருக்கட்டும் என்று என்பநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.